السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. இந்த உலகத்திலே அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துவின் பக்கமும் அந்த ரப்பு தேவையற்றவன் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவம் பிசகாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைத்து அடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் மஸ்ஜிதிலே ஆரம்ப வேளையிலே ஆர்வத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றான், அவற்றை நம்மால் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறு, எவற்றை விட்டும் விலகி தவிர்த்து நடக்குமாறு அல்லாஹ் கூறியிருக்கின்றான், அவற்றை விட்டும் முற்றும் முழுதுமாக விலகி தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை நசீஹத்தாக செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கண்ணியமான கௌரவமான ஒரு ரமதானுடைய மாதத்தை 11 மாதங்களுக்கு பின்னால் திரும்பவும் எங்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிரு தினங்கள் மாத்திரமே ரமதானுக்கு இருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை பற்றி எக்கச்சக்கமான ஏராளமான ஹதீஸ்களை கூறியிருக்கின்றார்கள். அதுல ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அகாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருன் முபாரக். உங்களிடத்துல ரமதானுடைய மாதம் வந்திருக்கின்றது, அது ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம் என்று சொன்னாங்க. அது என்ன பரக்கத் பொருந்திய மாதம்? மழை பொழியக்கூடிய மாதம், பனி இறங்கக்கூடிய மாதம், வெயில் அடிக்கக்கூடிய மாதம் என்று சொன்னா விலங்கடிக்கணும். அது என்ன பரக்கத் பொருந்திய மாதம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எதிலோ பரக்கத்தில்லையோ அதுதான் மனிதனுக்கு பிரச்சனை. பரக்கத்தில்லாத வீட்டுல பிரச்சனை, பரக்கத்தில்லாத குடும்பத்துல பிரச்சனை, பரக்கத்தில்லாத மனைவியால பிரச்சனை, பரக்கத்தில்லாத தொழில பிரச்சனை, பரக்கத்தில்லாத உணவு அது உடம்புக்கு பிரச்சனை. அதனால இந்த எல்லா பிரச்சனைகளையும் இல்லாமலாக்கி சுமூகமான ஒரு வாழ்க்கையை மனிதர்களுக்கு கொடுக்கிறதுக்காக வேண்டி வரக்கூடிய மாதம் தான் ரமதானுடைய மாதம். அதனால தான் அது ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம் என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ரமதான் வாரத்துக்கு முன்னாலே சஹாபாக்களை ரமதானுக்கு தயார்படுத்துவாங்க. வாரத்துக்கு முன்னால ஒரு விடயத்தை செய்யறதுக்கு பெயர் தான் தயாராகுது என்று பேர். வந்ததுக்கு பின்னால் ஒரு மனிதன் செய்யறார் என்று சொன்னா அதுக்கு தடுமாற்றம் என்று பேர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஅபானுடைய கடைசி பகுதியில சஹாபாக்களுக்கு பயான் வைப்பாங்க. இந்த பாப்பம் சில இடங்கள்ல ரமதான் வாரத்துக்கு முன்னாலே ரமதானுக்கு தயார்படுத்துவோம் பயான் வைக்கிறான். இது இன்றைக்கு நேற்று ஆரம்பமான ஒரு விடயம் இல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே சஹாபாக்களுக்கு செஞ்ச ஒரு அமல். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்களுடைய பயான் எல்லாம் எங்களுடைய பயான போல பல மனுஷியாளர்கள் பேசுற பயான் இல்லை. நபி அவர்களுடைய நீண்ட ஒரு பயான் ஹதீஸ்ல சாபித்தான ஒரே ஒரு பயான், அது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் பயான் செஞ்சாங்க. சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு மிம்பர்ல ஏறினாங்க, zuhருக்கு இறங்கினாங்க, zuhருடைய தொழுகையை தொழுதுட்டு வேலைகளை முடிச்சிட்டு திரும்ப மிம்பர்ல ஏறினாங்க, அசருக்கு இறங்கினாங்க, திரும்ப மிம்பர்ல ஏறினாங்க, திரும்ப மக்ரிபுக்கு இறங்கினாங்க. ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இதுல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கள்ல இருந்து கியாமத் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா புதிய விடயங்களையும் பேசினாங்க. பிமா ஹுவ காயின் இலா யௌமில் கியாமah, கியாமத் வரையும் வரக்கூடிய எல்லா புதிய விடயங்களையும் பேசினாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயான்ல நீண்ட ஒரு பயான் ஹதீஸ்ல சாபித்தான பயான் இது மாத்திரம் தான். அடுத்த எல்லா பயான்களும் சுருக்கமான பயான். ஏன்னு சொன்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜவாமிஉல் கலீம் கொடுக்கப்பட்டது. சின்ன ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அதுல பல நுட்பமான அர்த்தங்கள் அடங்கி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி பகுதியில அரஃபாவுல வைத்து ஒரு பயான் செய்றாங்க. அதுல பயான் செய்யக்கூடிய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இஹ்ராமோட, அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவங்களும் இஹ்ராம். இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்கள் லேசில கிடைக்கிறது. உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த அரஃபாவுல செஞ்ச பயான் கூட கிட்டத்தட்ட 12 நிமிடங்கள் மாத்திரம் தான் இருக்கும் சொல்லி உலமாக்கள் அந்த பயானுடைய அந்த அளவை தக்தீர் செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயான் எல்லாம் சுருக்கமான பயான். அதே போல அடுத்த பக்கம் அதை கேட்க வரக்கூடிய சஹாபாக்களும் தூய்மையான உள்ளத்தோடு அந்த பயானை கேட்டாங்க. இன்னைக்கு நாங்க எப்படி பயான் கேட்க வரது? இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளும் எங்களோட தலையில். குடும்ப பிரச்சனை, வீட்டுட பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வருமான பிரச்சனை, பஜார்ட பிரச்சனை, நாட்டுட பிரச்சனை, ஊருடைய பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனைகளையும் தலையில வச்சுக்கிட்டு பயானுக்கு வந்து உட்கார்ந்து சொன்னா அந்த பிரச்சனை வெளிக்காட்டி முடிக்கிறதுக்கு அரை மணிக்கு ஆளும் தெரியும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பயான் சுருக்கமான பயான். அதை கேட்க வந்த சஹாபாக்களும் தூய்மையான உள்ளத்தோடு அந்த பயானை கேட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுக்கு சஹாபாக்களை ஆயத்தப்படுத்த செஞ்ச பயான் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகி இருக்கின்றது. வெறுமனே 4 வரிகள் தான் சொன்னாங்க நபி அவங்க, இதா ஜாஅ ரமதான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah. உங்களிடத்துல கண்ணியமான ஒரு ரமதானுடைய மாதம் வர இருக்கின்றது. இந்த மாதத்துல ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சுவனத்துடைய எல்லா வாயில்களும் திறக்கப்படும் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா கருத்து என்ன? அப்படின்னு சொன்ன விளக்கம் என்ன? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், சுவனத்துடைய எல்லா வாயில்களையும் இந்த 30 நாட்களும் நான் திறந்திருக்கின்றேன். ஏதாவது ஒரு நல்ல அமலை கொண்டு அந்த சுவனத்துக்குள்ளாக நீ நுழைஞ்சு, ஒரு குர்ஆன் திலாவத்தை கொண்டு, ஒரு சதகாவை கொண்டு, ஒரு இஅ்திகாஃபை கொண்டு, 2 ரக்காத் தஹஜ்ஜுத கொண்டு, 2 ரக்காத் தஸ்பீஹ கொண்டு, 2 ரக்காத் தராவீஹ கொண்டு அந்த சுவனத்துக்குள்ளாக நீ நுழைந்திரு. 30 நாட்களும் சுவனம் திறந்திருக்கு. இரண்டாவது சொன்னாங்க, வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் இந்த மாதத்துல மூடப்படுது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு சொன்ன கருத்து என்ன? இந்த 30 நாட்களும் நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றது. அந்த பக்கத்துக்கும் நீ வந்துடுவான்.
நரகம் போற செயல் செய்ய வேண்டாம், நரகம் போற பார்வை பார்க்க வேணாம், நரகம் போற கேள்வி கேட்க வேணாம், நரகம் போற செயலில் ஈடுபட வேணாம், நரகம் போற தொழில் செய்யவான். நரகத்தை நானே இந்த 30 நாட்களுக்கு மூடி வைத்திருக்கின்றேன். நரகம் போற எந்த அமலையும் செஞ்சிருவான். மூணாவது சொன்னாங்க, ஷைத்தான்கள் எல்லாம் இந்த மாதத்துல விலங்கிடப்படுறாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு முஸ்லிமுடைய ரிவாயத்துல வந்திருக்குது, மஸ்ஜூனா பில் பஹர், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு கடலுக்கு கீழால சிறை பிடிக்கப்படுறாங்கன்னு ஒரு ரிவாயத்துல வந்து. ரமலான் வாரத்துக்கு முன்னாலே ஷைத்தானுக்கு தெரியும் ரமலான் வந்தா அல்லாஹ் எங்களை விலங்கிட்டுவான்னு சொல்லி. அதனால ஷைத்தான் என்ன செய்யறேன்னா, ஸ்கூல்ல ஒரு ஹாலிடே லீவ் கொடுக்கிறதுக்கு முன்னால எப்படி ஹோம்வொர்க் கொடுக்கறாங்களோ அதே போல ஷைத்தான் சில மக்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருக்கான். சில ஆட்களுக்கு சொல்றது என்னடா, ரமலான்ல தேவையோ தேவையில்லையோ நல்ல 4 பேர் சேர்ந்திருந்து பஜார் எங்கேயாவது ஒரு மூலையில யாரையாவது பத்தி பேசு. ரமலானுடைய இரவு காலங்கள்ல அதை ஹயாத்தாக்காம நல்ல காட்சி பாருங்க. போன் எடுத்து ஏதாவது ஒரு விடயத்தை கிண்டி கொண்டிருக்க. ரமலானுடைய ஆரம்பத்திலே ஏதாவது ஒரு பித்னாவை ஏற்படுத்தின ஊர்ல ரமலானுடைய 30 நாளும் முழு ஊரும் அந்த பித்னாவை பத்தி பேசு. ரமலான்ல ஷைத்தானால பிரச்சனை இல்ல, ஷைத்தான் கொடுத்த ஹோம்வொர்க் செய்யற ஆசையால பிரச்சனை. சொன்னாங்க நபி அவங்க, வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டான். இன்னொரு ரிவாயத்துல வந்திருக்குது, ஃபீஹி லைலா கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது ஒரு இரவு இருக்கின்றது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த 4 வரிகள் தான் நபி அவங்க சஹாபாக்களை ரமலானுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்காக வேண்டி ஷஅபானுடைய கடைசி பகுதியில செய்த பயானுடைய சுருக்கம். உடனே சஹாபாக்கள் தயார். எப்படி தயாரான சஹாபாக்கள்? நான் இன்னைக்கு ரமலானுக்கு எப்படி தயாராகும்? ரமலான் 30 நாள், ரமலான் வாரத்துக்கு முன்னாலே எங்களுடைய வீடுகள்ல 30 நாள் இல்ல 60 நாளைக்கு தேவையான முழு சாமானங்களும் தயார். பள்ளியில கஞ்சிக்கூடிய ஏற்பாடுகள், இஃப்தாருக்குரிய ஏற்பாடுகள், ஆனான்னு சொல்லல, நல்ல விடயம் தான், கட்டாயம் செய்யத்தான் வேண்டும். ஆனா இதெல்லாம் வெளிரங்கமான ஏற்பாடுகள். சஹாபாக்கள் ரமலானுக்கு எப்படி தயாரானாங்க? சுத்தமான உள்ளத்தோட ரமலானை சந்திக்கிறதுக்கு சஹாபாக்கள் தயாரானாங்க. ஹஜ்ரத் சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்படுது, கைஃப குன்தும் தஸ்தக்பிலூன ஷஹ்ர ரமலான், இந்த ரமலானுடைய மாதத்தை நீங்க எப்படி முன்னோக்குவீங்க, ரமலானுடைய மாதத்தை நீங்க எப்படி வரவேற்பீங்க என்று ஹஜ்ரத் சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்படுது. அவங்க சொன்னாங்க, இன்னொரு முஸ்லிமை பத்தி கெட்ட எண்ணம் எங்களோட உள்ளத்துல இருக்கிற நிலைமையில ரமலானுடைய தலைப்பிறையை நாங்க பார்க்கிறதுக்கு வெட்கப்பட்டோம்னு சொன்னாங்க ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படின்னா இன்னொரு மனிதனை பத்தி ஒரு கெட்ட எண்ணம் என்ற உள்ளத்துல இருக்கிற நிலைமையில ரமலானுடைய தலைப்பிறையை பார்க்கிறதுக்கு நாங்க வெட்கப்பட்டோம்னு சொன்னோம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இன்றைக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை சுத்தப்படுத்த வேண்டிய ஆக பெரிய கட்டாயத்தோடு நானும் நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உடம்புடைய நோய்க்கு இந்த உலகத்தில் பெரும் பெரும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு இந்த வைத்தியசாலைகள் இருக்குது, அந்த மருந்துகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குது, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அந்த மருந்துகளை விநியோகிக்கக்கூடிய பார்மசி இருக்குது. இன்றைக்கு உடம்புடைய நோய்க்காக வேண்டி இந்த உலகத்தில் பல பில்லியன் ரூபாய் செலவழிக்கப்படும். உலமாக்கள் சொல்றாங்க, உடம்புல 100 நோய் இருக்குன்னு சொன்னா உள்ளத்துல 1000 நோய் இருக்கு. உடம்புல ஆக பெரிய நோய் சொன்னா நாங்க எதை பேசுவோம்? கேன்சர். கேட்டாலே பயம், பாதி உசுறு போற மாட்டோம். சுகர் சொல்லுவாங்க, சுகர் ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளால வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள்ளால கல்லன் பூந்த மாதிரியா, எந்த பாட்டை எங்கிட்டுக்கால கழட்டிக்கிட்டு போவோமோ தெரியாது. பிரஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், பயங்கரமான நோய். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, எங்கேயுமே ஹதீஸ்ல வந்து இல்ல யாராவது ஒருத்தருக்கு இந்த உலகத்துல கேன்சர் வந்தேன்னு சொன்னா அவரு ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்துக்கு போவார். பிரஷர் வந்தேன்னு சொன்னா ஹுத்தமா என்று சொல்லக்கூடிய நரகத்துக்கு போவார்.
கொலஸ்ட்ரால் வந்தேன்னு சொன்னா ஹாவியா என்று சொல்லக்கூடிய நரகத்துக்கு போவார். எங்கேயுமே ஹதீஸ்லயோ குர்ஆன்லயோ வந்து அதுக்கு மாற்றமாக வந்திருக்குது. இந்த நோயாளிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இவர்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும். ஆனா உள்ளத்துல வரக்கூடிய நோய் அது கடுகளவு இருந்தா போதும், நரகம் பெய்து தான் சுவர்க்கத்துக்கு வரும். உலமாக்கள் எழுதுறாங்க, உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த 1000 நோய்கள்ல மனிதனை அழிச்சு போடக்கூடிய, அல்லாஹுடைய நெருக்கத்தை விட்டும் அவனை தூரமாக்கக்கூடிய ஆக கொடூரமான ஒரு நோய் தானாம் பெருமை. உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் மனிதனை அழிச்சு போடக்கூடிய ஒரு நோய் தானாம் பெருமை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மினல் கிபர். யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குமோ அவனும் சுவனம் நுழைய முடியாது, நரகத்துக்கு போய் தான் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை கேட்டோன்னே சஹாபாக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. சொன்னாங்க, யார சொல்லலாம் இத கேட்டேன்னு சொன்னா நாங்க எல்லாமே இதுல மாற்றமாக தான் இருக்கோம். நாங்க எல்லாருமே நல்ல அழகாக உடுக்கிறதுக்கு விரும்புறோம், நல்ல அழகான பாதனைகளை அணிகிறதுக்கு விரும்புறோம், நல்ல அழகான தொப்பி தலப்பாக கட்டுறதுக்கு விரும்புறோம். எங்கட உடம்ப எங்களுடைய உடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்றதுக்கு நாங்க விரும்புறோம். யார சொல்லலாம் இதை கேட்டா நாங்க எல்லாம் இதுக்குள்ள மாற்ற மாதிரி தானே இருக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது பெருமை இல்ல, அது அழகு. அல்லாஹ்விடத்தில் அழகு என்ற சிபத் இருக்கின்றது. அல்லாஹ் அழக விரும்புறான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். பெருமைன்னு சொன்ன என்ன தெரியுமா? நபி உங்க பெருமைக்கு 2 அடையாளங்கள் சொன்னாங்க. இன்னைக்கு சுகர் வந்தா நான் சொல்லுவோம், அடிக்கடி ஒருத்தர் வந்து பாத்ரூமுக்கு போயிட்டு வரான்னு சொன்னா சுகரானு கேட்போம். வாய் காய்ச்சி அடிக்கடி தண்ணி குடிக்கிறான்னு சொன்னா சுகரானு கேட்போம். சுகருடைய அடையாளங்கள் அதெல்லாம் சொன்னாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பெருமையுடைய 2 அடையாளங்களை சொன்னாங்க. நீங்க ஒரு சிலையை செய்றீங்க, ஒரு தவறுல ஈடுபடுறீங்க, ஹக்குக்கு மாற்றமான பாத்திலான ஒரு விஷயத்துல ஈடுபடுறீங்க, உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை செய்றீங்க. இப்போ ஒரு மனிதர் உங்கள்கிட்ட வந்து இது தவறுன்னு சொல்லி உங்களிடத்துல சொல்றாரு, அந்த நேரத்துல உங்களோட உள்ளம் கொதிக்குதா? உங்களோட உள்ளத்துல அந்த நஜீஸ் இருக்குதுன்றது கிடையாது. மறுக்கிறது. 2வது சொன்னாங்க, எல்லா மக்களையும் தனக்கு கீழாக நினைச்சு எனக்கு தான் எல்லாமே தெரியும், என்னைய விட்டா யாருமே இல்லைன்னு ஒரு மனிதன் தன்னை பெரிய எண்ணத்தோட பெரிதாக மதிச்சு கொள்வதற்கு இதுவும் பெருமையுடைய அடையாளம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இதை சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய காலத்துல நான் நீங்கள் வந்து கொண்டிருக்கேன். சஹாபாக்கள் ரமதானுக்கு தயாரானாங்க சுத்தமான உள்ளத்தோட. இன்னைக்கு எங்களோட உள்ளத்துல நஜீஸ், உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அந்த நோய்களை சுத்தமாக்கிட்டு நானும் நீங்களும் ரமதானை சந்திப்போம் என்று சொன்னா, அந்த ரமதானின் மூலமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வெகுமதிகளை வைத்திருக்கின்றானோ, எந்த தக்வாவை, எந்த உள்ளட்சத்தை எதிர்பார்க்கிறானோ, அந்த உள்ளட்சத்தை அடைந்த மக்கள் நானும் நீங்களும் சேர. என்னோட உள்ளம் சுத்தம் இல்லையா? சுத்தமான உள்ளத்தை நானும் நீங்களும் கொண்டு வரலையா? ரமதான் அது ரமதானாக இருக்காது, பிரயோஜனமான ரமதானாக கலியாது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல செஞ்ச ஆக முக்கியமான சில அமல்களை பத்தி லபாயிபுல் மஆரிஃப் என்று சொல்லக்கூடிய கிதாபுல ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவாக்கியிருக்கிறார். நபி அவங்க ரமதான்ல ஆக கூடுதலான முக்கியத்துவம் எந்த அமலுக்கு கொடுத்தாங்க? முதலாவது குர்ஆனுக்கு கொடுத்தாங்க, 2வது சதகாவுக்கு கொடுத்தாங்க, சஹர சிறப்பாக்கினாங்க, இஃப்தார சிறப்பாக்கினாங்க. ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் கடைசி பகுதியை இஅ்திகாஃபுக்காக வேண்டி வந்துச்சாங்க. இந்த 5 அமல்களும் ரமதான்ல நபி அவங்க ஆக கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுல குர்ஆன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இன்னைக்கு எங்களுக்கு 35 வயது, 40 வயது, 60 வயது, எத்தனையோ ரமதான்கள், 40, 50 ரமதான்கள் எங்களை விட்டும் பேசிருச்சு. அந்த குர்ஆனுக்கு நானும் நீங்களும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம்.
குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய 8 விதமான ஹிதுமத்களை ஹஜ்ரத் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவாக்கியிருக்கிறார். குர்ஆனை பார்த்து ஓதுறது, குர்ஆனை பார்க்காம ஓதுறது, குர்ஆனை இன்னொருத்தர் ஓத அதை நாங்க கேட்கிறது, குர்ஆனை தொழுகையில் ஓதுறது, குர்ஆனை விளங்க முயற்சி செய்யறது, குர்ஆனை மனனமிடுறது, குர்ஆனை அடுத்த மக்களுக்கு படிச்சு கொடுக்கிறது, குர்ஆன்ல இருக்கக்கூடிய விடயங்களை அமல் செய்யறது. இந்த 8மே குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத். இதுல குறைஞ்சபட்சம் எத்தனையோ ரமதான்கள் எங்களை விட்டும் கலைஞ்சிருச்சு. குர்ஆன் எத்தனை குர்ஆனை நான் ஒவ்வொரு ரமதான்லையும் பார்த்து ஓதிருக்கேன். இன்னைக்கு குர்ஆனை பார்த்து ஓதுவதாவது எனக்கு தெரியுமா? கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, குர்ஆனுக்கு ஆக பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு ரமதான்லையும் கிட்டத்தட்ட 60 குர்ஆன்களை முடிச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 குர்ஆன், 2 ஜுஸு இல்ல, 60 ஜுஸு இல்ல, 60 குர்ஆன். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அதனால ரமதான் வருது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அமலுக்கெல்லாம் ரமதான்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அந்த அமலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ரமதானை சந்திக்கிற நாங்க தூய்மையான உள்ளத்தோட அந்த அந்த நஜீஸ்களை எல்லாம் எங்கள் உள்ளத்திலிருந்து இல்லாமலாக்கி அந்த ரமதானை சந்திப்போம் சொன்னா அந்த பிரயோஜனமான ரமதானாக அந்த ரமதான் மாறுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தந்தருள்வாயாக. எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து தந்தருள்வாயாக. எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் பாவம் செய்த பாவிகள் யா அல்லாஹ் உன்னிடத்துல கையேந்தி கேட்கறதுக்கு தகுதியற்ற யார்கள் யா அல்லாஹ் சதா நேரமும் பாவத்தில் மூழ்கி இருக்கிறோம் யா அல்லாஹ். பாவம் செய்யறதுல இன்பமாக இருக்குது யா அல்லாஹ், நன்மை செய்யறதுல கசப்பாக இருக்குது யா அல்லாஹ். பாவத்துல கசப்ப விருப்ப தந்துட்டு ரப்பே, நன்மையில இன்பத்தை ஆர்வத்தை தந்துட்டு யா அல்லாஹ். எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்து உனக்கு நெருக்கமான உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்று